எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எப்படி நான் ஜெயிக்கிறது? நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, தோத்துருவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே நிறைய பேர் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எதுக்குடா இந்த வேலை, எதுக்குடா நமக்கு இந்த பொழப்பு அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஈஸியாக வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை விட்டுவாங்க. அதாவது ரிஸ்க் எடுக்கிறதுல பயம். அனுபவம் இருந்து ரிஸ்க் எடுத்தால் பிரச்சனை இல்லை. அனுபவமே இல்லாமல் ஒரு ரிஸ்க் எடுத்தானா அது கண்டிப்பாக ஆபத்தான ஒன்று தான். அதில் ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு நல்ல ஆலோசகர் அப்படின்னு எவனும் இல்லை. பணம் உங்களுடைய பணத்தை வச்சு தான் எல்லாமே. நீங்கள் பணம் கொடுக்குறதுட்டீங்கன்னா ஆலோசனை கொடுக்க கூட எவனும் இருக்க மாட்டான். அடுத்தவன் சொல்கிற ஆலோசனை கேட்டால் இன்னும் நிறைய பேர் ஆபத்தில் போய் முடிகிறதெல்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? அதனால் ரிஸ்க் எடுக்கணும், ஆனால் அனுபவம் அதில் கொஞ்சமாவது இருக்கணும். அப்போனா தான் நம்ம கொஞ்சமாவது முன்னேற முடியும். ஒன்று. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவன் சொல்கிறதையே நம்ம வேதவாக்க எடுத்து கேட்கணும் தான். எதை கேட்கணுமோ அதை கேட்டு விட்டுடணும். நம்ம அவன் சொன்னால் சரியாக இருக்கும், அவன் சொன்னால் சரியாக இருக்குன்னு சொன்னோம்னா அவன் ரெண்டு விஷயம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது சரியில்லாமல் போய் தொழில் நிச்சயமாக நஷ்டமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அடுத்தவன் நம்மளை அங்கீகரிக்கணும். அதாவது நம்ம செய்கிற செயலை இன்னொருத்தவங்க அங்கீகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். சரிங்களா? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அடுத்த வேணா நம்மளை என்ன அங்கீகரிக்கிறது? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா போதும். எவனும் இங்கே உங்களை அங்கீகரிக்க மாட்டான். இப்போ நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, நான் ஒரு 10 ஏக்கர் வாங்க போகிறேன்னு சொன்னால் எல்லாம் இது உனக்கு தேவையானு தான் பேசுவான். சரி, நான் வீடு கட்டலாம்னு சொன்னால் இது ஏன்ப்பா இதெல்லாம் தேவையாப்பா அப்படிமா. எந்த விஷயத்தையும் இங்கே ஒருத்தன் அங்கீகரிக்க மாட்டான். நீங்கள் எந்த தொழில் பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி, இல்லை வேறு எது பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி, அடுத்தவங்களோட அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முட்டாள். சரிங்களா? அதே மாதிரி நான் நல்லவன் அப்படிங்கிறத ஒருத்தன் ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலும் உங்கள் விதி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இயல்பாக இருங்க. ஏன்னா எப்பயுமே அவன் உங்களை ஒத்துக்க போகிறதே கிடையாது. அவன் நல்லவன், அது நமக்கு அவசியமும் கிடையாது. அவன் நல்லவன் சொல்லி நமக்கு எதோ ஆக போதா? ஒன்றுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். அடுத்தவன் நம்மளை நல்லவன்னு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா உங்கள் வாழ்க்கை அதை நோக்கியே தான் போகும். ஆனால் அதில் ஏமாற்றம் தான் கிடைக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் அவனுக்கு நீங்கள் நல்லது செஞ்சாதான் உங்களை நல்லவன்னு சொல்லுவான். இன்னைக்கு ஒரு 5000 கொடுக்குறீங்க, நாளைக்கு ஒரு 500 ரூபா கேட்டால் கொடுக்கலன்னா உங்களை கெட்ட வேண்டுவான். ஸோ நீங்கள் எப்பயுமே நிரந்தரமாக ஒருத்தங்கிட்ட நல்லவங்கிற பேரை நீங்கள் எடுக்கவே முடியவே முடியாது. வாழ்க்கை வீணாக போயிடும். சரிங்களா? இந்த அடுத்தவன் நம்மளை அங்கீகரிக்கணும், அடுத்தவன் நம்மளை நல்லவன்னு சொல்லணும், அடுத்தவன் நம்மளை பணக்காரன்னு சொல்லணும். சரிங்களா? இது மாதிரி எதையாவது ஒன்று அடுத்தவன் நமக்கு சொல்லணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வீடு கட்டுவார், பெரிய பிரம்மாண்டமாக கட்டுவார், பெரிய கொடிசோன்னு சொல்லணும்னு ஆசைப்படுவார். சரிங்களா? ஒரு கார் வாங்குவாங்க, அடுத்தவன் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு கார் வாங்குவாங்க. ரேட்டை கேட்டால் 50 லட்சம் அப்படிமா. வீடு பிரம்மாண்டமாக கட்டினாதான் 4 பேர் மதிப்பாங்கம்மா. கடைசியில் அந்த மாதிரி பண்ணி நிறைய பேர் வீணாக போனவங்க இருக்கான். சரிங்களா? அடுத்தவனுடைய பார்வை நம்ம கண்ணில் படணும், அவன் பார்க்கணும் நம்மளை, அந்த மாதிரி அடுத்தவங்களை ஈர்க்கணும். அப்படிலாம் பண்ணி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போனவங்க தான் இங்கே நிறைய பேர். சரிங்களா? இயல்பாக இருந்தாலே நிச்சயமாக வெற்றி பெற்றலாம். சரிங்களா? அடுத்தவன் என்ன சொல்கிறான், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள். நிச்சயமாக எந்த செயலையும் வின் பண்ணிடலாம். ஏன்னா கருத்து சொல்கிறீங்கிற பேரில் 1000 பேர் 1000 சொல்லுவோம். நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுவீங்க? அது இல்லாமல் இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் நல்லவன் சொல்கிற அளவுக்கு இங்கே எவனும் யோகியதை கிடையாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இங்கே எல்லாம் நடிப்பாங்க, அவ்வளோதான். நல்லவன் மாதிரி நடிக்கிற உலகம் இது. அவங்ககிட்ட போய் அவன் நல்லவன் சொல்லணும், எது பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம பெரிய பணக்காரன் ஒத்துக்கணும், இதெல்லாம் தேவையா? உங்களுக்கு தேவையா? ஒரு 5 பெட்ரூம் வச்சு பெரிய வீடாக எனக்கு மாளிகை மாதிரி வேணும், ஓகே. ஆனால் 2 பேர் தான் இருப்பாங்க, அதுக்கு 10 பெட்ரூம் வச்சு பெருசாக பயங்கரமாக கட்டுவாங்க. ஏன்னா அடுத்தவங்க நம்மளை சொல்லணும், பெரிய ஆளுங்கப்பா அப்படிங்கணும், ரிச்சான ஃபேமிலின்னு சொல்லணும், பெரிய கார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். இதெல்லாம் நமக்கு தேவையா? அவன் காரே ஓட்ட மாட்டான், மாதத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுவான், அதுக்கு ஒரு 50 லட்சம் போட்டு ஒரு காரு. சரிங்களா? அடுத்து அங்கீகரிக்கிங்க தான். அப்படி தான் நம்மளை அங்கீகரிக்கணும். எந்த செயல் செஞ்சாலும் நம்மளை அங்கீகரிக்கணும்னா வாழ்க்கை போயிடும். அதே மாதிரி அடுத்தவன் நம்மளை நல்லவேன்னு சொல்லணும்னு நீங்கள் நினச்சாலும் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இதெல்லாம் தவிர்த்துட்டு எவன் என்ன சொன்னால் என்ன, என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லி இறங்குனீங்கன்னா நிச்சயம் அந்த முயற்சி வெற்றி பெறும். சரிங்களா? இப்படி இருந்தும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குன்னா, ஒரு சிலருக்கு ராகு கேது சனி பகவானுடைய கொஞ்சம் அந்த சரியில்லை, இடம் சரியில்லைனா கொஞ்சம் பிரச்சனைகள் தருவாங்க. சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ராகு கேது பரிகார ஸ்தலமாக இருக்குது, கூடவே லகுவராகி அம்மா இருக்காங்க. அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன இடத்துல வரும், அது கரெக்டாக சரி பண்ணிட்டோம் சொன்னால் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வரும். விருப்பம் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு சென்ட் பண்ணி விடுங்க உங்களுடைய ஜாதகத்தை, பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு.
சரிங்களா? என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.